முடி முதல் பாதம் வரை உங்கள் உடல் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தப்பித்தவறி கூட இதை செய்யாதீர்கள். சிலருக்கு தலைமுடி தண்ணீர் மற்றும் எண்ணெய் போன்றவற்றை வேகமாக உறிஞ்சும். ஆனால் அதே நேரத்தில் விரைவில் வறண்டும் விடும். எளிதில் பஞ்சு போல் வீங்கிவிடும். அடிக்கடி உடைந்து விடும். பொலிவையும் இழந்துவிடும். இதற்கெல்லாம் காரணம் தலைமுடியில் உள்ள போராசிஸ் தான். போராசிடி என்பது முடியானது தண்ணீர், ஈரப்பதம் மற்றும் முடி பராமரிப்பு பொருட்களை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளும் திறன்தான். இது முக்கியமாக முடியின் வெளிப்புற பாதுகாப்பு கியூட்டிக்கிள் நிலையை பொறுத்தது. முடியை மேம்படுத்த என்ன வழிகள் என்றால், வெப்ப சேதத்தை குறைக்க வேண்டும், வெப்ப பாதுகாப்பு பயன்படுத்தப்பட வேண்டும், சரியான கண்டிஷனர் மற்றும் ஹேர் மாஸ்க் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். இவை உராய்வை குறைத்து ஈரப்பதத்தை மேம்படுத்தும். முடி பாதுகாப்பு பொருட்களை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக கண்டிஷனர், சிலிகோன்கள், அமினோ அமிலங்கள், ஹைட்ரோலைஸ்ட் புரதங்கள். சேதமடைந்த முடிகளை வெட்ட வேண்டும். தலை நோய்க்கு சிகிச்சை பெற வேண்டும். முடியின் வெளிப்புற பகுதி உயிரற்ற நார்களால் ஆனது. பெரும்பாலான சிகிச்சைகள் முடியை பாதுகாப்பாகவும் மென்மையாகவும் தோற்றத்தை மேம்படுத்த மட்டுமே உதவுகின்றன. முடியை உள்ளிருந்து உயிர்ப்பிக்க முடியாது. இதையெல்லாம் கவனத்தில் வைத்து முடிக்கு பயன்படுத்தும் பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் எப்போதும் சோர்வாக உள்ளனர். தலைவலி, உடல் அரிப்பும் உள்ளது. இதற்கு காரணம் ரத்தம் தடிமனாவதுதான். இதை திக் பிளட் டிசீஸ் என்பர். இந்த நிலையில் ரத்தம் உறைதல் ஏற்படும். இதை சரியாக கவனிக்காவிட்டால் பிரச்சனை ஏற்படும். இதேபோல் ரத்தம் அடர்த்தியாவதை தான் பாலிசிதீமியா வேரா என்று மருத்துவத்தில் கூறுகின்றனர். போன் மாரோவில் அதிக இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகும் போது பாலிசிதீமியா வேரா நிலை ஏற்படும். இது இரத்த உறைதலை ஏற்படுத்தும். தீராத தலைவலி, தேர்வு மற்றும் அரிப்பு போன்றவை இதன் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. ஆரம்ப நிலையிலேயே இதை கண்டறிந்தால் குணப்படுத்தலாம். நம் உடலில் ரத்தம் அதிக அழுத்தமாக இருக்கும் போது இந்த பாலிசிதீமியா வேரா நிலை ஏற்படுகிறது. அதிக அளவு சிவப்பு அணுக்களின் உற்பத்தி இரத்த ஓட்டத்தை தடை செய்யும். இதனால் இதயத்திற்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லாமல் பிரச்சனை ஏற்படும். இந்த பாலிசிதீமியா வேரா மெதுவாக வளரும் இரத்த புற்றுநோய் என்று சொல்லப்படுகிறது. இது பிளட் லெட்டையும் பாதிக்கிறது. இரத்த அணுக்களின் தொழிற்சாலையாக எலும்பு மாரோ செயல்படுகிறது. இது மிக வேகமாக இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் போது இரத்தம் அடர்த்தியாக மாறுகிறது. நீங்கள் சோர்வு வரும்போது அல்லது தலைவலியால் அவதிப்பட்டாலோ அல்லது பார்வை மங்கலாக ஆனாலோ உடனே பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த நிலையில் மூளைக்கு சரியான பிராணவாயு கிடைக்காது. ரத்தம் அடர்த்தியாவதால் ஒரு சிலருக்கு மரத்து போன தன்மை உடலில், கைகளில், கால்களில் ஏற்படலாம். சிலருக்கு காரணமின்றி ரத்தமும் வெளியேறலாம். இந்த பிரச்சனைகளை உடனடியாக கவனிக்க வேண்டும். இது மரபு வழியாக கூட வருவதாக கூறப்படுகிறது. உங்கள் உடலில் ரத்தம் அடர்த்தியாகும் போது இரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. இதனால் உடல் பாகங்களுக்கு செல்லும் பிராணவாயு தடைபடும். இதனால் ரத்தம் உறைதல், மாரடைப்பு, பக்கவாதம் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். உடனடியாக பரிசோதித்து இந்த பாலிசிதீமியா வேரா பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். இதை அலட்சியமாக கவனிக்காவிட்டால் இரத்த அடர்த்தியால் ஏற்படும் ஆக்சிஜன் தடையால் இதய பிரச்சனைகள் மற்றும் பக்கவாதத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர்.